அஸ்வினி நட்சத்திரம் மேஷம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான விரிவான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். சுருக்கமாக சொன்னால் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் பொறுப்பும் கலந்த ஆண்டாக இருக்கும். ராகுவின் அனுகிரகத்தால் பெரிய லாபங்கள் கிடைக்கும். அதே வேளையில் 7.5 சனியின் தொடக்கத்தால் செலவுகளையும் திட்டமிட்டு சமாளிக்க வேண்டி இருக்கும். கிரக நிலைகள் 2026 பிளானெட்டரி பொசிஷன்ஸ். சனி ஆண்டு முழுவதும் மீன ராசியில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு விரயச்சனி, அதாவது 7.5 சனியில் முதல் கட்டம். குரு ஆண்டின் முற்பகுதியில் மிதுன ராசியிலும் பிற்பகுதியில் கடகராசியிலும் உச்சம் சஞ்சரிக்கிறார். ராகு கேது ஆண்டு முழுவதும் ராகு கும்பராசியிலும், அதாவது 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம், மற்றும் கேது சிம்ம ராசியிலும் இருப்பார்கள். துறைவாரியான விரிவான பலன்கள். 1. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு, கெரியர் அண்ட் பிசினஸ். வெற்றி நிச்சயம். 2026இல் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் இது தொழிலுக்கு பொற்காலமாக அமையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் கைகூடும். புது முயற்சிகள். அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியான கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் தனித்திறமையால் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். எச்சரிக்கை. சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை விஷயமாக அலைச்சல் அதிகரிக்கலாம். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். வேலையில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. 2. பொருளாதாரம், ஃபைனான்ஸ். வரவும் செலவும். ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை லாபம் அல்லது மூதாதையர் சொத்து மூலம் பணம் வரும். விரயச்சனி. அதே சமயம் 12இல் சனி இருப்பதால் கையில் வரும் பணம் சுப விரயமாகவோ அல்லது மருத்துவ செலவாகவோ மாறலாம். முதலீடு. இந்த ஆண்டு நிலம், வீடு அல்லது வண்டி வாகனங்களில் முதலீடு செய்வது சிறந்தது. கையில் பணமாக வைத்திருந்தால் அது கரையும் வாய்ப்பு அதிகம். 3. குடும்பம் மற்றும் உறவுகள், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இல்லற வாழ்க்கை. ஆண்டின் பிற்பகுதியில் குரு பகவான் 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் தாயின் உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். குழந்தைகள். 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் குழந்தைகளிடம் சற்று கண்டிப்பை குறைப்பது நல்லது. அவர்கள் படிப்பு அல்லது வேலை காரணமாக உங்களை விட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம். ஹாஸ்டல் அல்லது வெளிநாடு. கணவன் மனைவி. சிறிய வாக்குவாதங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. விட்டு கொடுத்து செல்வது நிம்மதி தரும். 4. உடல் நலம். இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. 12ஆம் இடத்து சனி என்றதால் தூக்கமின்மை, கண் எரிச்சல், பாதங்களில் வலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே வேகம் அதிகம் என்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் நிதானம் மிக அவசியம். மாதந்தோறும் வரும் குறிப்புகள். ஜனவரி மார்ச் வேலையில் அழுத்தம் இருக்கும், ஆனால் பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம். ஏப்ரல் ஜூன் இடமாற்றம் அல்லது பயணங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை செப்டம்பர் குருவின் மாற்றத்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. அக்டோபர் டிசம்பர் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய காலம். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். பரிகாரங்கள். 2026க்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேது அதிபதி ஆனாலும் ராசிநாதன் செவ்வாய். இந்த ஆண்டு சனி மற்றும் கேதுவின் தாக்கத்தை சமாளிக்க கீழ்க்கண்ட பரிகாரங்களை செய்யலாம். விநாயகர் வழிபாடு. அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது என்பதால் கேதுவின் அதிதேவதையான விநாயகரை அருகம்புல் சாற்றி வழிபடுவது தடைகளை உடைக்கும். சனி பரிகாரம். விரயச்சனி நடப்பதால் சனிக்கிழமைதோறும் ஊனமுற்றவருக்கோ அல்லது ஏழைகளுக்கோ இயன்ற அளவு அன்னதானம் அல்லது உதவி செய்யுங்கள். தீபம் ஏற்றுவதை விட தொண்டு செய்வது சனிக்கு மிகவும் பிடிக்கும். மருத்துவ உதவி. உங்களின் பிறந்த நட்சத்திர நாளில், அதாவது மாதந்தோறும் வரும் அஸ்வினியன்று நோயாளிகளுக்கு மருந்து வாங்கிக் கொடுப்பது ஆயுள் தோஷங்களை நீக்கும். குலதெய்வ வழிபாடு. வருடத்திற்கு ஒருமுறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது குடும்பத்தை காக்கும். சிறப்பு குளிப்பு. 2026இல் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும், ஆனால் அதை சேமிக்க கடினமாக இருக்கும். எனவே வரும் பணத்தை உடனுக்குடன் அசையாத சொத்துக்களாக, அதாவது தங்கம் நிலம் மாற்றிவிடுவது புத்திசாலித்தனம்.